ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம். நீங்கள் பார்த்துக்க ஷோ ஜெம் சினிமாஸில் ஒரு ராக்கெட் அப்டேட் என்ன அப்படி சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, நாய்சேகர் இந்த படத்தோட வந்துட்டு ட்ரைலர் வந்திருக்கு. நான் டீசென்ட்டான ஆளு. இந்த படம் வந்துட்டு வரப்போகுது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட டேரக்டர் யாருன்னா சுராஜ், அவர் தான் இந்த படத்தோட டேரக்ட் பண்ணிருக்காரு. அலெக்ஸ் பாண்டியன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் ஆல்ரெடி பண்ணியிருக்காரு. இன்னும் நிறைய படங்கள் ஹிட் படங்கள் வந்துட்டு பண்ணியிருக்காரு. ஸோ இவர் வந்துட்டு வடிவேல் வச்சு இந்த படம் வந்து பண்ணுறாரு. கண்டிப்பாக ஒரு ஹிட் படமாக இருக்கும் அப்படி சொல்லிட்டு நம்புகிறோம். இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், இந்த படத்தில் சிவானி பார்த்தீங்கன்னா சிவானி நாராயணன் அவங்க வந்து நடிச்சாங்க. பயங்கரமாக வந்துட்டு க்யூட்டாக இருக்காங்க அப்படின்றத வந்துட்டு சொல்லி ஆகணும். இது பார்த்தீங்கன்னா லைக்கா ப்ரொடக்ஷன் இவங்க தான் இந்த படத்தை ரிலீஸ் பண்ண போகிறாங்க. வளவலன்னு பேசாத, இந்த ட்ரெய்லரை பற்றி சொல்லி ட்ரெய்லரில் என்னென்னலாம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது அப்படின்னு சொல்லினா, ஓப்பனிங்லேயே தலைவர் வந்து ஆனந்த் பாபு இருக்கார்ல, அவர் வந்துட்டு ஆனந்த்ராஜ் அவர் வந்துட்டு உள்ள என்ன பண்ணுறாருன்னா, ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா டேய் நானே பெரிய அரண்மனையில் இருக்கேன், என்னோட ஏஜலினாவை யாரை வந்து கடத்தினது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஊரில் இருக்க நாய் பிடிக்கிறவன் குழந்தை கடத்துறவன் எல்லாம் சரி கட்டி போடுறா அப்படி சொல்கிறப்ப தலைவர் வந்துட்டு ஒரு சாங்கோட உள்ள வந்து என்ட்ரி வர்றாரு. நான் டீசென்ட்டான ஆளு, என் கேங்ல 4 ஃபுல்லு, நாய் சேகர் மட்டும் கூலு, என் மூளை தான் என் டூலு. நான் டீசென்ட்டான ஆளு, என் கேங்கில் 4 ஃபூலு, நாய் சேகர் எப்பவுமே கூலு, என் மூளை தான் என் டூலு அப்படி சொல்லிட்டு நான் கூட கொஞ்சம் அப்படியே சாங் வரையும் சொல்லிட்டேன். ஆனால் அவர் சொல்கிற விதமே எப்போவுமே ஸ்டைலாக தானே இருக்கும் அப்படின்ற மாதிரி கெட்டப்லையும் கேரக்டர்லையும் வேற லெவல் பிரிச்சு படல் இருக்காரு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கலர் காஸ்டியூமில் வந்து நம்மளால கலர்ஃபுல்லாக சிரிக்கிற வைக்கிற அளவு காமெடிலாம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ட்ரெய்லரில் ஒரே ஒரு காமெடி இருக்குது. நான் வந்து கஷ்டப்பட்டு வந்து ஸ்கெட்ச் போட்டு நான் தூக்கியிருக்கேன் அப்படி சொல்கிறப்ப, ஏன்டா பிஸ்கெட் போட்டாலும் பிஸ்கெட்டை பிச்சு போட்டாலே வந்துருப்பேடா, இதை ஏன்டா அப்படி பண்ணீங்க அப்படின்ற கவுண்டர் வந்துட்டு பயங்கரமாக இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா இது இல்லாமல் நம்மளோட ஃபேவரட்டான ஆக்டர் ராமர் இருக்கார், அவர் நடிச்சிருக்காரு. அப்புறம் கின்ஸ்லி இவரெலாம் வந்துட்டு இருக்காரு. அப்புறம் சிவாங்கி சிவனே அப்படின்னு சொல்லுவாங்களே அந்த கேரக்டர் வந்துட்டு உள்ளே இருக்காங்க. ஸோ இவங்க எல்லாருமே சேர்ந்து இந்த படத்தில் வந்துட்டு பயங்கரமாக வந்துட்டு ஒர்க் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தலைவன் வந்துட்டு ஒரு நாய் கடத்துறவர், இதுதான் வேர்ல்டு லெவலில் வந்து பிஸ்னஸ் ஆக போகுது, அந்த பிஸ்னஸ் தான் நான் எடுத்து பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு மொத்தமாக வந்துட்டு வேறு லெவலில் ட்ரெய்லர் வந்து கலர்ஃபுல்லாக கொடுத்தாங்க. லாஸ்ட்டு எண்டில் வந்துட்டு முடிக்கிறப்போ தலைவர் என்ன பண்ணா, தைரியமான தில்லான ஆள் மட்டும் நில்லு, தில்லு இருக்கவே மட்டும் நெல்லு, பயப்படுறவன் பம்புறவெல்லாம் பறந்து ஓடிரு. டிசம்பர் 9 அப்படின்ற மாதிரி படம் ரிலீஸ் அப்படின்னு எல்லாரும் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால ஈகராக எல்லாரும் வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓ நாய் என்ன கிடைக்கல, நான் ஓ நாயை கிடைக்க கூடாதா? நான் டீசென்ட்டான ஆளு, டிசம்பர் 4 படம் கொடு அப்படின்னா, இல்லை நான் டிசம்பர் 9 தான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் யோசிக்கிற அளவு டிசம்பர் 9 வரப்போது ஈகராக எல்லாரும் வெயிட் பண்ணுவோம். பயங்கரமாக ட்ரெய்லர் நல்லா இருக்கு. ஸோ தலைவர் அந்த ஸ்க்ரீன் பார்த்து எல்லாரும் வந்து சந்தோஷப்படுவோம் அப்படின்றதான் நாய்சேகர் ரிட்டர்ன்ஸ். வாட் அன்எக்ஸ்பெக்டட் இன்சிடென்ட்.